நம்ம தலையோட மகனை வந்து அர்ஜுன் தாஸ் ட்ராப் பண்ணி ஜெயில சிக்க வச்சிடாப்புல. இதுக்கப்புறம் அவர் நம்ம ஏகே வந்து எப்படி அவர் மகனை காப்பாத்தினாரு, எதனால அர்ஜுன் தாஸ் அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாரு, இதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த படத்தோட சிம்பிள் லைனு. ஏன்னா பல ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுலயும் மெயினா வந்துட்டு அவர் மதுரையில இருந்து போய் எப்படி கேங்ஸ்டர் ஆனாரு அப்படின்ற ஒரு ரெட்ரான ஒரு அனிமேஷன் வச்சு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு அட்வென்ச்சராகவே இருந்துச்சு. படத்துல முழு இதுவுமே கேரி பண்ணி கொண்டு போனது அஜித் சார் தான். ஏன்னா படத்துல அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்துல வந்து அந்த ஓல்டு சாங் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தின அந்த இளமை இதோ சாங்கா இருக்கட்டும், அப்புறம் அர்ஜுன் தாஸ் இன்ட்ரோ அப்போ வர ஒத்தருவா பாட்டா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த சுல்தானா பாட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வச்ச இடம் பிளேஸ்மெண்ட் எல்லாமே தரமா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல காமெடியும் எல்லா இடத்துலயுமே அங்கங்க நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஒரு சீனுக்கு வந்தாலும் தலை வராது வழி விடுன்னு சொல்லி யோகி பாபு சொல்ற சீனும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்துல. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க. அது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த கலர் டோன் செட் பண்ண விதமா இருக்கட்டும், இது எல்லாமே படத்துல அல்டிமேட்டு. படத்துல நடிச்ச பிரபுவா இருக்கட்டும், சிம்ரனா இருக்கட்டும், சுனிலா இருக்கட்டும், நடிச்ச எல்லாருமே ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிரசன்னா அவர் வந்து கொஞ்சம் டல்லா இருக்காப்புல இருந்தாலும் கிளைமேக்ஸ் விட்டு வரும்போதெல்லாம் அவரோட கேரக்டர் நல்லாவே எழுதியிருந்தாங்க படத்துல. மொத்தமா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் இந்த படம். அஜித் ரசிகர்கள் பூரா தியேட்டர் கிளியுது, தெரிக்குதுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தை ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா போய் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் இது.